எல்லோருக்கும் வணக்கம். இந்த வார நிஃப்டி எந்த பக்கம் போகும்னு யாருக்குமே தெரியாது. பரட்டை பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் நம்மளுடைய மார்க்கெட்டை மேலேயோ கீழேயோ பற்ற வச்சாதான் பெரிய விஷயம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய வாரம், அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய செய்தி, பிக் வீக் அஹெட் அப்படின்ற மாதிரி அமெரிக்கானுடைய யூஎஸ் ஃபெட் ரேட்டை குறைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் 9 to 10 அப்படின்றதுல வரும். எப்படி நம்மளுடைய ஆர்பிஐ 1/4% குறைச்சாங்களோ அவங்களும் ஒரு 1/4 குறைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் தற்போது பல ட்ரேடர்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பண்ணாலோ அல்லது 0.5 எப்படி குறைச்சாலும் சரி மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய நியூஸ். இன்னும் மிக முக்கியமான செய்திகள், அடுத்த வாரத்தில் இந்த புட்டின் அவர்கள் வந்து போயிட்டதுனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஏதாவது பெரிய மாற்றம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வருஷத்தினுடைய கடைசி டைமில் வந்துட்டோம். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த வருஷ கடைசிக்குள்ளே அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற ட்ரேட் டீலோ அல்லது யூரோப்பியன் யூனியனுக்கும் நம்மளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீலோ முடிஞ்சிரும், கிட்டத்தட்ட முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் தகவல் வரல. ஸோ அதில் ஏதாவது ஒரு பெரிய தகவல் வந்து பற்ற வச்சுட்டியே பரட்டை அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமா? இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. இதெல்லாம் எப்பாவது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஃபாரினர்ஸ் பார்த்து திடீர்னு ஒரு 20,000 கோடி இந்த டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு போட்டு விட்டாங்கன்னா கூட மகிழ்ச்சிகரமாக மார்க்கெட் மேலே ஏறக்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ புதுசாக நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்கிருந்து தான் தெரியல. கூட்டத்தில் நம்மளே பிரச்சனையில் இருக்கோம், உடனே மனைவி வந்து நான் இருக்குங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திடீர்னு இந்த ஐடி செக்டர்கள் 2-3 நாட்களாக மார்க்கெட்டை, அவனுங்களும் பெரிய ஆளுங்க ஐடி செக்டரும். ஐடி கம்பெனினா சும்மா சாம்பார் சாத்துட்டு கொண்டிருக்கிற ஆளு நீங்கள் நினச்சிங்களா சமீபத்தில் அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் கீழே இறங்கி தான் கிடக்கு. ஆனால் இவங்களுடைய வெயிட்டேஜ் படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளே பெரிய ஆளுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய HCL டெக் இருக்குது, அது போக டெக்னாலஜி கம்பெனியில் இன்ஃபோசிஸ் இருக்குது, அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா TCS இருக்குது, இப்படி எத்தனையோ பேர். அது மட்டும் இல்லாமல் டெக் மஹிந்திரா இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா, விப்ரோ இருக்குது, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து திடீர்னு அடுத்த வாரத்தில், இந்த வாரத்தில் எப்படி ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி அடுத்த வாரத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அதுவும் ஒரு பெரிய ரகலையாக போயிடும் மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டியில் இவ்வளவு பெரிய பெரிய நியூஸ்கள் இருக்கிறதுனால அடுத்த வாரத்தில் நிஃப்டியை கிழிக்க போகிறாங்களா அல்லது மேலே சந்தோஷமாக ஏற்ற போகிறாங்களா இல்லை இறக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். போன வருஷத்தில் வந்து ஒரு சைட்வேஸாக இருந்திருக்கு மார்க்கெட், பெருசாக லோவும் பிரேக் டவுன் ஆகலை, ஹையும் பிரேக் அவுட் ஆகலை. அடுத்த 2026 இது அப்படியே திரும்ப நடந்ததுன்னா கூட பெரிய விஷயம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் நிஃப்டி ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் இறங்கி ஏறி இருக்கு. அதே 4000 பாயிண்ட் இறங்கி ஏறினாவே அடுத்த வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் பல பேர் பணம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீ எந்த பக்கம் போனாலும் சும்மா 100-200 பாயிண்ட் பண்ணாதப்பா, ஒரு 4000 பாயிண்ட் 5000 பாயிண்டினுடைய மாற்றத்தை கொண்டு வா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் கூட ஒரு நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து உங்களுடைய பணம் உங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி எவ்வளவு பணம் நம்மளது அன்கிளைம்டு ஃபண்டு இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய சிட்டிசன்ஸுக்கு திரும்பி போகணும், அதனுடைய உரிமையாளருக்கு சீக்கிரம் போகணுன்ட்டு அந்த டிவிஷனில் வேலை பார்க்குறவங்க வந்து நல்லா வேகமாக வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஊக்குவிச்சு அதை துவக்கி வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் பேசிக்கிட்டு இருந்த பொழுது நம்மளது PM மோடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து தற்போதைக்கு ஒன்வே டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு, கவர்மெண்ட் கிட்ட பணம் போகுது ஆனால் அங்கிருந்து நம்மளுக்கு வரல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை உடைக்கணும். அதனால் இப்போதைக்கு இந்த அன்கிளைம்டு ஃபண்டில் இருக்கக்கூடியது எவ்வளவு பணம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 78,000 கோடி என்பது நம்மளுடைய பேங்க்குகளில், நம்ம கவர்மெண்ட் பேங்க்குகள், அதாவது இந்தியன் பேங்க்குகளில் 78,000 கோடி அப்படின்ற பணத்தை வந்து யாரோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கிளைம் பண்ணல. பெரியவங்க ஏதாவது பணம் போட்டிருப்பாங்க, அது பணம் எங்கே இருக்குது என்ன எதுவும் சொல்லாமையே ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் ஒரு 14,000 கோடி. இன்சூரன்ஸ் கம்பெனியில் எதுக்கு அங்கே பணம் இருக்குதுன்னு தெரில, பாலிசி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க தேடி வந்து பிடிச்சி அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் சம்திங்
அங்கே அதில் ஒரு 14,000 கோடி இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் லாக் ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்களா நண்பர்களே, அதாவது ரொம்பவுமே அறிவார்ந்து அதாவது மிடில் கிளாஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களுடைய பணம் போடுற இடம் மியூச்சுவல் ஃபண்டுகள். அங்கே பெருசாக பணம் சேவ் ஆகி நிற்கல. பட் நிறைய இடங்களில் மிடில் கிளாஸில் அல்லது பெரிய விவரம் இல்லாதவங்க, அதாவது பெரியவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு, அவங்களுடைய பேங்க்கில் போட்டாங்க. பட் அவங்களுடைய துணைவிகளுக்கோ துணைவன் அல்லது துணைவி யாருக்கோ விஷயம் தெரில, அதனால் பணத்தை கிளைம் பண்ண முடியல, குழந்தைகளுக்கு தெரில பணத்தை கிளைம் பண்ண முடியல, அப்படின்ற இடத்துல தான் அதிகமாக மாட்டி நிற்கிது பணம். ஸோ இந்த பணத்தை சீக்கிரமாக அதனுடைய உரிமையாளர்களுக்கு எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த 1 லட்சம் கோடி நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தில் பங்களிப்பு கொடுத்ததுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். நண்பர்களே, இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்த மின்னல் வேகம். போன வாரத்தில் தான் RBI 25 பேசிஸ் பாயிண்ட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தோம். உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அவங்க இந்த ரிப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட்ஸில் 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எது எப்படியோ பரவாயில்ல, இந்த PNB அப்படின்ற ஷேரினுடைய விலை உண்மையிலேயே 80 ரூபாயிலிருந்து 121 ரூபா என்பது ஏறி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பரவாயில்ல, உன் மனசுக்கு நீ நல்லபடி ஏறி வந்துட்ட அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசில் ஒரு ஃபீலிங். சமீபத்தில் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DLF அப்படின்ற பங்கு, அதுவும் சமீபத்தில் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இவங்க என்ன லாஸ்ட் டைம் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கல, 1180 கோடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதர் இன்கமில் 854 கோடின்னு காமிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த பணம் வராமல் இருந்திருந்தால் அப்புறம் இவங்களுடைய லாபம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ தற்போதைக்கு ரியல் எஸ்டேட் செக்டரில் இந்த கோயம்புத்தூர் சைடில் எங்கே ஃப்ளாட்டு போட்டாலும் அந்த ஃப்ளாட்டு போட்டு முடியறதுக்குள்ளேயே எல்லாம் ஏதோ ஒரு குரூப் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு கோயம்புத்தூர் சைடில் இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே சமீபத்தில் பல்வேறு ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் என்பது லேசாக இறங்கி இருந்தது. இனி இந்த புது வருடம் பிறக்கும் போது இது போன்ற கம்பெனிகளுடைய ரிசல்ட் எப்படி வெளியே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தற்போதைக்கு இந்த DLF அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் லோ அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த கேப்லி பாயிண்ட் லேப் அப்படின்ற பங்குமே சமீபத்தினுடைய இந்த 2025 லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இவனுடைய ரிசல்ட் என்பது போன குவார்ட்டரை விடவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சு 160 கோடி என்பது ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்த வருடத்தில் காட்டக்கூடிய ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு நிறைய பேர் நியூஸ் சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சில செய்திகளில் இந்த கேப்லி பாயிண்ட் அப்படின்ற பங்கும் DLF போன்ற சில பங்குகளும் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக சமீபத்தினுடைய லோவில் விழுந்து கிடக்குது. என்ன பாஸ் உங்களை கிளின்னு கிளிக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இரியா என் தைரியத்தை நான் காட்டுறேன், என் வீரத்தை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கை மிகப்பெரிய அளவில் அதில் பாதாளத்தில் கொண்டு இறக்கி விட்டாங்க மார்க்கெட்டில். ஆல்மோஸ்ட் 6000 இருந்த பங்கு 50% இறங்கி கீழே போயிடுச்சு. இப்படி இருந்த இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி எதிர்காலத்தில் இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ மிகப்பெரிய ஆள் தான், ஹீரோ மோட்டோ கார்ப் மிகப்பெரிய ஆள் தான். இந்த 2 பங்கில் யார் வேகமாக ரிவர்சல் இறங்கிட்டே இருந்து வேகமாக ரிவர்சல் போட்டது யார் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு தான். ஏன்னா பஜாஜ் ஆட்டோ இவனும் மேலேருந்து கடுமையான சரிவு 12,000 6000, இவனும் 50% இறங்கின ஆள் தான். ஆனால் ஒன்றும் பெருசாக இப்போ வரைக்கும் ஒரு மொமெண்டம் இல்லை. ஒரு 6000 9000னா 50% ஏறி இருக்கான். ஆனாலும் தன்னுடைய பழைய ஹை 12,000 இன்னும் பாவம் போக முடியல. அங்கே ஏறணுன்னா இன்னும் பாவம், இன்னும் அதுக்கு 50% மேலே ஏறினா தான் அவனுடைய பழைய ஹை என்பதை பார்க்க முடியும். இந்த சமயத்தில் டக்குன்னு ரிவர்சல் போட்ட பங்குகளில் நிற்காமல் வேகமாக ஓடுனது யார் அப்படின்னா இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் தான். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னென்னு பார்த்தீங்களா, இந்த பேங்க்குக தான் நம்மளுடைய நிஃப்டியை சமீபத்தில் மேல் நோக்கி தூக்கி விட்டாங்க என்பனா மிகையாகாது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் சமீபத்தில் நிஃப்டியினுடைய ரேலிக்கு இந்த பேங்க்குகள் பெருசாக உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா பல பெரிய பேங்க்குகள் கீழே விழுந்து கிடக்குது. விழுந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடி வர மாட்டேங்கிறான். இந்த ஐசிஐசி பேங்கே ஒரு கட்டத்தில் இந்த 2025 தொடக்கத்தில் கீழே விழுந்தா டொபக்குன்னு வேகமாக ஏறி வந்தான். இப்போ கீழே விழுந்திருக்கக்கூடிய பங்கு டொபக்குன்னு மேலே வேகமாக ஏறி வர மாட்டேங்குது. இதனால் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு ஒரு சப்போர்ட் என்பது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கையில் எப்படி ஓசை வரும், 2 கைகள் இணைந்து கைதட்டுனா தானே ஓசை வரும் அப்படின்ற மாதிரி ஐடி பங்குகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இருந்தாலும் இப்படி பேங்க்குகள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அடுத்தடுத்த வாரங்களில் இந்த பேங்க்குகளும் சேர்ந்து ஏதாவது உதவி செய்யுமா மார்க்கெட்டுக்கு? இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்றதுல சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக பல்வேறு செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை மாற்ற போகிறாங்களா இல்லையா, அதுக்கு அலோவ் கிடைக்குமா கிடைக்காதா, அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற பல்வேறு தகவல்கள் வாலட்டிலிட்டியாக வந்தது. அப்போவே அது தூங்கிக்கிட்டு தான் இருந்தது. இந்த ஐஓபி ஷேரினுடைய விலை என்பது பார்க்கும் பொழுது அது நீண்ட நெடுங்காட்களமாக தூங்கி கொண்டே தான் இருந்தது. என்ன நியூஸ் கொடுத்தாலும் என்னை எவனும் எழுப்ப முடியாதுரா அப்படின்ற ஒரு மனப்பாங்கோடு படுத்து கிடைக்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஐஆர்இடிஏ, இந்த 2 பங்குலையுமே பாவம் கையை வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னா நிஃப்டி இறங்கி தன்னுடைய பழைய ஹைக்கிட்ட துடிப்போட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது போன்ற பங்குகள் இறங்கினவன் தான். இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட துடிப்பு வரல, ஒன்றும் வரல. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்பதும் தற்போது வரைக்கும் ஒரு 6 மாதமாக கீழே தான் இருக்குது. ஐஆர்இடிஏ போன்ற பங்குகளும் கீழே தான் இருக்குது. அப்புறம் எப்படியே எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அப்படின்னு பாவம் அந்த ஷேர்களை வச்சுருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள் ரொம்ப சோகமான நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 பங்குகளும் சமீபத்தினுடைய Q2 ரிசல்ட்டில் என்ன செய்திருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்கினுடைய லாபம் என்பது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. 2057 கோடின்னு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய வருமானம் என்பது 549 கோடின்லாம் காமிச்சிருக்காங்க. இத்தனை கோடிகளை காமிச்சும் இன்னும் அந்த ஐஆர்இடினால் ஒரு துளி கூட நகர முடியல. இன்னும் அது 52 வீக் லோ அப்படின்றதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஐஆர்இடியினுடைய ப்ரைஸ், ஸ்டாக் ப்ரைஸ் எர்னிங்ஸ் அப்படின்ற நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பி 21.80 இருக்குது. என்ன இந்த இண்டஸ்ட்ரியை நான் தான் நிர்ணயிக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி பியும் ஸ்டாக் பியும் ஒரே அளவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த பங்கினுடைய விலை என்பது அதில் பாதாளத்தில் தான் இருக்கிறது. தலைவரே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது எடுத்து பார்க்கும் பொழுது 1111 இப்படி ஒரு நம்பர் போன தடவை கொடுத்துருக்கேன். ஏதாவது சிம்பாலிக்காக சொல்ல வர்றானா என்னன்றது தெரில. இப்போ ஏற்பட்ட ரிசல்ட் போன குவார்ட்டரில், அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தினுடைய ரிசல்ட் இதில் ஒரு 3 மாதம், இதில் ஒரு 3 மாதம். ஸோ இந்த வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய 2 ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஹாஃப் இயர்லி ரிசல்ட்டே வெளியே வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த பங்கு நஷ்டம் பண்ணாத ஒரு கம்பெனி, இருந்தாலும் பல பேர்த்த புடம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பங்காக இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன கொடுக்க போகின்றன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தேவை ஒரே ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற பங்கு ஒரே ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளிவந்தது. அந்த குப்பிட் குரூப்பில் ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் பார்ட்டி எடுத்தாங்க அந்த பங்கு அப்படின்ற ஒரே ஒரு செய்தி வந்த உடனே தொடர்ந்து சரிவடைந்து கொண்டிருந்த பங்கு 160 ரூபாயிலிருந்து ஒரே ஜம்பில் 213 ரூபா வந்துட்டான். அப்போ உன்னால் முடியுது தானே, ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா உன்னால் மேலே வர்றது தானே. அப்போ அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜம்ப் அடித்து பழையபடி 260 ரூபா வந்துட்டிங்கன்னா உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த பங்கு இது வரைக்கும் கீழே தூங்கி கொண்டிருந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரே ஒரு செய்தியை விட்டுட்டு அந்த செய்தியிலிருந்து 160 to 213 வந்தையே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் இந்த கர்நாடகா பேங்கினுடைய ரீசன்ட் ரேலிக்கு அப்புறம் இன்னொரு ரேலிக்கு இது கிடைக்குமா இல்லை என்ன, அல்லது கீழேயாவது போகுமா, மறுபடியும் ஒரே இடத்துல மட்டும் உட்காந்துராத அப்படின்னு இந்த கர்நாடகா பேங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கர்நாடகா பேங்கினுடைய இடம் மிக முக்கியமான இடத்துல வந்திருக்கு. இதே இடத்துல இருந்தால் ஒரு முறை கடும் சரிவு, இன்னொரு முறையும் கடும் சரிவு ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துலேருந்து இனிமேல் வரப்போகிறது சரிவா இல்லது எழுச்சியா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கும் கடந்த 4 மாதங்களாகவே ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சைட்வேஸ் என்பது ரொம்ப குறுகலாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சைடு பெருசாக மூவ்மெண்ட் ஆகுமோ அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பது உண்டு.
ஸோ இந்த பங்கினுடைய விலை கீழே போகிறதா, மைனஸில் போகுமா அல்லது ப்ளஸில் போகுமா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ தற்போதைய நிலைமையில் ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்து திடீர்னு ஒரு நியூஸ்னால் மேலே வந்த பங்கு இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஒரு செய்தி இந்த கர்நாடகா பேங்க்கில் இருக்குது. ஆனால் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கில் ஒரு செய்தி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப காலமாக ஒரே இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான். அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இது எப்போ வருது அப்படின்றது தெரியல. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்கக்கூடிய அல்லது வால்யூம் நடக்கக்கூடிய அல்லது ஸ்டாக் ப்ரைஸ் நியூஸும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால நியூஸோ அல்லது டெக்னிக்கலோ ஏதோ ஒரு காரணத்தினால லாங் கேண்டில் அப்படின்ற போட்ட பங்குகளில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஃபோக்கஸ் என்பது பல பேர் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த இண்டிகோ அப்படின்ற பங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்பது ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு செய்தி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பாவம் இந்த பங்குனால தன்னுடைய பழைய ஹையை இப்போ வரைக்கும் தாண்ட முடியல. இதுக்கு முன்னாடி 2022 ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து 6000 வரைக்கும் போயிட்டு இப்போ அவனுக்கு பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்திருக்குன்னா ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ரூபத்தில் வந்திருக்கு. ஆனால் இங்கே தான் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்த பொழுதே எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முதல் நாள் இந்த பிரச்சனை வந்த முதல் நாள்லேயே நாங்கள் மீட்டிங்கை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சீக்கிரம் தீர்க்கும்படியாக கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றதையும் நாங்கள் ஒன்று செட்டப் பண்ணோம். ஸோ எங்களுடைய நோக்கமே நாங்கள் நார்மல் ஆப்ரேஷன்ஸ் பழையபடி எப்படி நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோமோ அதை டக்குன்னு நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இண்டிகோவினுடைய ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் மிக முக்கியமான அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. இனி இவனுடைய மூவ்மெண்ட்லாம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளை லிஸ்ட் செய்து படியுங்கள் அப்படின்னா அதில் முதல் ஆளாக இந்த வாரத்திலேயே அதிகமான செய்திகளை கொண்ட ஒரு பங்காக இந்த இண்டிகோ அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் தான் இருக்குது. அதே மாதிரி சாய் சில்க்ஸ் கலாமிந்தர் அப்படின்ற ஒரு பங்கு அவங்க 75வது ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்கள், இந்த சாய் சில்க்ஸ் கலாமந்திர் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, தன்னுடைய உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 60% இறங்கிய ஒரு பங்கு தான் இந்த சாய் சில்க்ஸ் கலாமந்திர். அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடி திரும்பி 90% ஏறிய ஒரு பங்கு, தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து மேலே 90% ஏறிய பங்கு தற்போது இன்னும் பாவம் அடிவாரத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்களுடைய புது ஸ்டோர் லான்ச் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு தடவை இந்த பங்கு பார்டரில் தப்பிச்சிருக்கு. அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வெறும் 2 கோடின்னு ஒரு தடவை எப்படி பயமுறுத்தியிருக்கான் பாருங்கள். 17 கோடி லாபத்திலேருந்து வெறும் 2 கோடின்னு காமிச்சா பயம் வருமா வராதா? அப்புறம் மறுபடியும் 40 கோடின்னு லாபம் காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நீ முதலெல்லாம் 12 கோடிக்கே இந்த பங்கு உச்சத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீ 46 கோடி காமிச்சாலும் உன்னை நாங்கள் இப்போ ஏற்றி விட மாட்டோம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் பாவம் நிறைய பேர் பயந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் அது அப்படியே கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது போக 3 முக்கிய விஷயங்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரியாதில்ல. ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ்கள் ஏறி இறங்குதுன்னா அதில் எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. ஸோ இப்போ டாடா ஸ்டீலினுடைய ஷேர் ப்ரைஸ் அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது பெரிய வால்டிலிட்டி வேணும்னா இந்த ட்ரேடு டீல் ஒப்பந்தம் சம்பந்தமாக ஏதாவது தகவல் வருமா அப்படின்றத நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்திருக்கு. இனி இங்கிருந்து இறக்கமா அல்லது ஏற்றமா என்ன அப்படின்றது புரியல. ஆனால் அந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்திருக்கு. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, மிக உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எங்காவது இவன் கீழே இறங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு எதிர்காலத்தில் எடுத்து பார்க்கும்போது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இது உதவி செஞ்சுதா அல்லது எதுவுமே பண்ணாமல் இந்த பங்கு மேல் நோக்கி போகிறத பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருமா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் மிக முக்கியமான உச்சத்துக்கு வந்திருந்தது. ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா இது போய் 120 ரூபாயில் விழுந்துடுச்சு. இப்போ 120 ரூபாயிலிருந்து 180 ரூபாய் எப்படியோ முக்கி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இதை தக்க வைத்து கொள்ளுமா? அதே மாதிரி சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த அதானி என்டர்பிரைஸ்லாம் சமீபத்தில் நியூஸ் வந்த பங்கு தான். ரைட்ஸ் நியூஸ் அப்படின்றதெல்லாம் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அந்த மாதிரி நியூஸ் உள்ள பங்கு. அதே மாதிரி இந்த பிக்காஜி ஃபுட்ஸ் அப்படின்ற பங்கும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்காக இந்த பிக்காஜி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபுட்ஸ் ரிலேட்டடான கம்பெனியில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா இந்த கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் ஸ்நாக்ஸ் ரிலேட்டடாக பிஸ்கட்டு அப்படி இப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் ரிலேட்டடாக இது ஒன்று ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்றது அதுவும் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்கட் அப்படி இப்படின்னு தெரியும். ஸோ யார் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் பெக்டர் வந்து ஒரு குவார்ட்டருக்கு 37 கோடி, பிரிட்டானியா ஒரு குவார்ட்டருக்கு 655 கோடி, கோபால் ஸ்நாக்ஸ் ஒரு குவார்ட்டருக்கு 26 கோடி. ஸோ நம்ம பிக்காஜி ஃபுட்டு ஒரு செக்டர் லீடர் என்பது கிடையாது. அது 78 கோடி சமீபத்தினுடைய குவார்ட்டரில், அதாவது செகண்ட் பெஸ்ட். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 655 லீடிங் கெய்னராக இருக்கான். அவனுக்கு அடுத்தது பிக்காஜி ஃபுட் 78 கோடி, மிஸ்ஸஸ் பெக்டர் 37 கோடி, அதுக்கு அடுத்து தான் இந்த கோபால் ஸ்நாக்ஸ் 26 கோடியாக வருது. நீ செக்டர் லீடர் இல்லையா, அப்போ எங்களுக்கு அங்கே வேலை இல்லை, ஒன்றா டாப் 1வது அல்லது 2வதுல வந்தால் தான் அப்படின்ற மாதிரி சில பேர் நியூஸ்களை சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நியூஸில் வந்து இது போன்ற பிக்காஜி ஃபுட் என்பது 2வது இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் ஏதோ ஒன்று பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்க்குறாங்க. நன்றி, வணக்கம்.